குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ அகத்தியரையா போற்றி போற்றி. குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. இன்றைய பதிவில் கிரகங்கள் தரும் தொழில்கள் அப்படிங்கிற வரிசையில் செவ்வாய் பகவான் தரும் தொழில்கள் அப்படிங்கிற தலைப்பில் செவ்வாய் பகவானின் தொழில்களை பற்றி பார்க்கவிருக்கின்றோம். அதாவது ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தான் நம்மளுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்குறார், ஜீவனத்தை கொடுக்குறார் அப்படிங்கிற முழு அதிகாரத்தை பெறுகின்ற வகையில் அவர் ஒரு நல்ல நிலைமையில் இருந்தோன்னுங்க. அதாவது ஆட்சி, உச்சம், கேந்திரம், திரிகோணம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறது சிறப்பு. கூடுதலாக பாவர்களோடு சேராமல் இருப்பதும் பாவர்களின் தொடர்பை பெறாமல் இருப்பதும் கூடுதல் சிறப்பு. இப்படிலாம் இருந்துட்டாங்க அப்படின்னாக்கா அந்த செவ்வாய் பகவானால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானம், தொழில், ஜீவனம் அப்படிங்கிறது ஒரு மன நிறைவோடு ஒரு மகிழ்ச்சியோடு நம்ம அதை அனுபவிக்கிறோம். அப்படி இல்லாத பட்சத்தில் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகி நம்மளுக்கு கிடைக்கிது. ரெடியூஸ்னால் குறைவாக ஒரு 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 செவ்வாய் பகவான் ஜாதகத்தில் எந்த நிலைமையில் பலவீனப்பட்டிருக்காரோ அதற்கேற்றாற்போல் நம்மளுக்கு அந்த தொழில்களில் அவருடைய காரகத்துவங்களில் ஒரு படி குறைவு அப்படிங்கிற நிலைப்பாடுகளில் நம்மளுக்கு அந்த ஜீவனம் கிடைக்கின்றது. இதற்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாக்கா செவ்வாய் பகவான் ஒரு கேந்திர கோணங்களில் நல்ல ஒரு பலத்தோடு இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அவருக்கு சுப கிரகங்களும் தொடர்பும் சுப ஆதிபத்திய கிரகங்களும் தொடர்பும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவர் ஜீவனத்தை கொடுக்கின்ற வகையில் அவர் இருக்கிறார். அதாவது ஒரு 10ஆம் இடத்துல இருக்கிறத வச்சுக்குவோம். அப்போ 10ஆம் இடத்துல இருக்கின்ற பொழுது அவர் திக்பலம் அடைகின்றார். சரிங்களா? அப்போது திக்பலம் அடைஞ்ச உடனே அவருடைய நிலைப்பாடுகளில் அவர் நல்லா பலமாக இருக்கிறார் அப்படிங்கிறத பொருளாக நம்மளுக்கு கிடைக்கிது. அப்போது ஒரு மருத்துவம் சார்ந்த வகையில் அவருக்கு ஜீவனம் அமைவதாக வைத்துக்கொள்வோம். அப்போது அவர் அந்த துறையில் ஒரு நல்ல பெயரும் புகழும் பெற்ற ஒரு அறுவை சிகிச்சை ஒரு மருத்துவராக இருப்பார். உயர்நிலை மருத்துவராக இருப்பார். ஏன் அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா இங்கே செவ்வாய் ஆயுதத்துக்கு காரகர் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதே செவ்வாய் பகவான் இன்னும் கொஞ்சம் பலவீனப்பட்டிருக்கிறாரு. ஆனால் அவர் தான் ஒரு ஜீவனத்தை தருகின்ற அமைப்பில் நமக்கு ஒரு ஜாதகத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போது அதே மருத்துவத்துறையில் தான் அவர் ஜீவனம் பண்ணுறாரு. ஆனால் ஒரு பல் மருத்துவராக இருப்பார். இன்னும் ஒரு படி கூடுதலாக பலவீனப்பட்டு இருக்கிற ஜாதகத்தில். ஆனால் செவ்வாய் பகவான் தான் 10ஆம் இடத்தோடும் அல்லது வருமானம் தரும் ஸ்தானங்களோடும் சம்மந்தப்பட்டு வருமானத்தை தரும் அதிகாரத்தில் செவ்வாய் பகவான் தான் இருக்கிறார் அப்படின்னு வச்சுங்க. ரொம்ப பலவீனப்பட்டிருக்கார் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் அதே மருத்துவத்துறையில் தான் அவர் வருமானத்தை பார்க்குறாரு அப்படின்னாக்கா அவர் அந்த மருத்துவர்களுக்கு ஒரு உதவியாளராக இருப்பார். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாக்கா இப்போ ஆப்ரேஷன் தேட்டரில் டாக்டர்ஸ்க்கு அந்த ஆப்ரேஷன் மெட்டீரியல் இருக்குது பார்த்திங்களா, இந்த கத்தி, அந்த தையல் போடுறது, இது எல்லாத்தையும் அந்த உபகரணங்களை எடுத்து எடுத்து கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்துகிட்ருப்பார். ஆக 3 விதமாக நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். மருத்துவத்துறைக்கே ஒரு உதாரணத்துக்காக 3 விதமாக சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். இப்போது செவ்வாய் பகவான் தரும் தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் போட்டு அதன் கீழே நம்ம கொடுக்குறத எழுதி வச்சுக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு தேவைப்படும் பொழுது எளிமையாக நம்ம எடுத்து பார்த்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். சரிங்களா? அதனால் எழுதி வச்சுக்கிங்க. முதல்ல மருத்துவம் அப்படின்னு போட்டுங்க. அதில் டாக்டர்ஸ் அப்படின்னு கூட எழுதி வச்சுக்கிங்க. இரண்டாவதாக இன்ஜினியர் அப்படின்னாக்கா சிவில் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட் பண்ணிங்க. ஆர்கிடெக்ட் அப்படின்னா இந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அலுவலகம் கட்டுறது, ஒரு மருத்துவமனை கட்டுவது அல்லது வீடு கட்டுவது, இப்படி கட்டுமான பணிகளில் ஒரு டிராயிங் போட்டு கொடுப்பாங்க, ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பாங்க. இந்த இடம் இவ்வளவு தான் சைஸ் வரணும், இந்த இடத்துல இந்த இது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வரைபடங்கள் வரைந்து தருவது மட்டும்தான் அவங்களுடைய பணியாக இருக்கும். ஸோ அந்த வேலை செய்கிறது அதுக்கு ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுங்க. அடுத்ததாக கட்டுமான பணிகள் அப்படிங்கிறது
அதாவது வந்து வீடு கட்டுறது. இப்போது செவ்வாய் பகவான் நல்ல வலிமையாக இருந்தார் அப்படின்னாக்கா, அவர் வந்து இன்ஜினியராக இருக்கிறாரு. சரிங்களா? அதே செவ்வாய் பகவான் பலவீனமாக இருந்தார் அப்படின்னாக்கா, அவர் வந்து மேஸ்திரி, கொத்தனார், சித்தாளு இப்படிங்கிற கேட்டகரியில் அடுத்தடுத்து வராங்க. ஸோ அதையும் பார்த்துக்கங்க. அதேபோல் இந்த கட்டுமான பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது, இந்த வாகனங்களுக்கெல்லாம் பாடி கட்டுவாங்க. அதையும் வந்து நீங்கள் வந்து சேர்த்து எழுதி கொள்ளுங்கள். அடுத்ததா உடற்பயிற்சி கூடம், ஜிம். அதாவது வந்து ஒரு பாடி பில்டராக உருவாக்குறது. ஆண் அழகன் போட்டியெல்லாம் போயிட்டு வெற்றி பெறுவாங்க, அதில் கலந்துக்குவாங்க. அதுக்கு வந்து நம்ம உடலை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுருக்கணும் இல்லைங்களா? அதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது. ஆக ஜிம்மில் வந்து கோச்சிங் கொடுக்குறது, அந்த ஜிம்மை வச்சு நடத்துறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அடுத்ததாக நெருப்பில் பணி செய்வது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிங்க. நெருப்பில் பணி செய்வது அப்படிங்கிற பொழுது நான் வந்து இங்கே வந்து சமையல் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இந்த டீ கடை வைக்கிறவங்க, அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா பரோட்டா மாஸ்டரு, அடுத்தது இந்த ஸ்வீட் ஸ்டால்லாம் வந்து இந்த ஸ்வீட்ஸ்லாம் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? அவங்களாம் நெருப்பில் தான் உட்காந்து இந்த பால்கோவா கிண்டுறது, ஜாங்கிரி போடுறது, இப்படி ஸ்வீட்ஸில் வேலை செய்கிறவங்க, இதையெல்லாம் நெருப்பில் பணி செய்வது அப்படிங்கிற தலைப்பு கீழே எழுதி வச்சுக்கிங்க. சரிங்களா? அடுத்து மின்சாரத்துறை, எலக்ட்ரிசிட்டி போர்ட், இபி அப்படின்னு. அடுத்ததாக மர சிற்ப வேலைகள், அதாவது வந்து உட்கார்விங் செய்கிறவங்க, மரத்தில் சிற்ப வேலை செய்கிறவங்க, கார்பெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூட போட்டுங்க. சரிங்களா? அடுத்ததாக கற்சிற்பம், அதாவது வந்து நம்ம கோவில்கள்லாம் பார்த்துருப்போம், மூலஸ்தானத்தில் கற்சிற்பம் வச்சுருப்பாங்க, கருங்கல் சிற்பம் வச்சுருப்பாங்க. அவங்கள வந்து சிற்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த இரண்டும் நாம் இங்கே ஏன் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, இந்த இரண்டுமே வந்து ஆயுதங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலைகள். சரிங்களா? அதனால் வந்து இந்த 2 வேலைகளையும் இங்கே கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து உங்களுக்கு வர ஜாதகங்களில் அப்ளை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அடுத்ததாக வெடிமருந்து. வெடிமருந்து அப்படிங்கும்போது, இந்த கிணறு வெட்டும்பொழுது வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து அந்த மண் வந்து திடீர்னு வந்து பாறை வந்து மாட்டிக்கும். அப்போ வந்து தோட்டா வச்சு வெடிமருந்து வச்சு அதை வந்து தகர்ப்பாங்க. அதுக்கப்புறம் வேலை செய்வாங்க. அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்கா, கல்குவாரிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, அந்த பாறைகளை வந்து வெடி வச்சு தகர்த்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது போன்ற வெடிமருந்து அப்படின்னு எழுதி வச்சிங்க. அடுத்தது பட்டாசு ஆலைகள். நம்ம இந்த தீபாவளிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஹாப்பினஸுக்காக, அந்த பட்டாசுங்க. அடுத்து தீப்பெட்டி தொழிற்சாலை, இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மேட்ச் பாக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். சரிங்களா? அடுத்தது ஆயுதங்கள் தயாரிப்பது. ஆயுதங்கள் அப்படின்னும்போது இந்த துப்பாக்கி, அப்புறம் கத்தி, கட்டபாரை, வீச்சருவா, அருவா, இந்த நெல் அறுக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள், அருவா, மண்வெட்டி, களைக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. களைகளை வந்து கொத்தி எடுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஆயுதம் அது. சரிங்களா? இது போன்ற விஷயங்கள். ஓகே. அடுத்தது சமையல் எரிவாயு, அதாவது வந்து நம்ம வீட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, கேஸ் சிலிண்டர் அப்படின்னு போட்டுங்க. அடுத்ததாக ஸ்போர்ட்ஸில் வந்து வருமானம் பார்க்குறது. ஸ்போர்ட்ஸில் வந்து என்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னாக்கா, இந்த குங்ஃபு, கராத்தே, அப்புறம் மல்யுத்தம், இது போன்ற ஸ்போர்ட்ஸில் வந்து இவங்க வந்து வருமானம் பார்க்குறது. இந்த இப்போ சொன்னது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடிச்சுக்குவாங்க. சரிங்களா? கத்துவாங்க. இந்த 2 விஷயங்கள் வந்து இதில் இருக்கும், பார்த்துங்க. இந்த 2ம் வந்து செவ்வாய் பகவானின் காரத்துவங்கள் தான். ஓகே. அடுத்ததாக டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது பஸ்ஸு, லாரி அப்படின்னு அது கூட உங்களுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிறத சேர்த்துங்க. அடுத்தது வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு, அதாவது வந்து இந்த நெட்டு, போல்டு இதெல்லாம் வந்து தயாரிப்பாங்க. அடுத்ததாக கல்குவாரிகள், அதாவது வந்து இந்த வீடு கட்டுறதுக்கு இந்த ஜல்லிலாம் உடைச்சி கொடுப்பாங்கள்ல, அது ரோடு போகிறதுக்கு அந்த பெரிய பெரிய சைஸில் கல் உடைச்சி சப்ளை பண்ணுறது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த மார்பிள்ஸ்லாம் வந்து வெட்டி எடுப்பாங்க அந்த குவாரிகள். இந்த கடப்பா ஸ்லாபுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், இது போன்ற குவாரிகள். இதெல்லாமே வந்து
செவ்வாய் பகவானுடைய தொழில்கள் தான். அடுத்தது செங்கல் சூளை. அடுத்ததாக இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுங்க. இந்த கதவு, ஜன்னல் இதெல்லாம் வந்து இரும்பில் செய்வாங்க. அதை மெயின் கேட்லாம் செய்வாங்கன்னு வச்சிங்களேன். அது போன்ற அமைப்புகள். அதில் வந்து இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறத போட்டுங்க. நிர்வாகம், அதாவது வந்து ஒரு 50 பேர் 100 பேரை வச்சு அவங்கள வந்து நிர்வகித்து ஒரு சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வேலைகள். அடுத்ததாக பாதுகாப்பு பணிகள். பாதுகாப்பு பணிகள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது காவல்துறை, இராணுவம், தீயணைப்புத்துறை, இரவு காவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நமக்கு நம் தேசத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையிலையும் எதெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பை தருகின்றதோ அந்த பணிகள் எல்லாமே வந்து இந்த பாதுகாப்புத்துறை அப்படிங்கிற வளையத்துக்குள்ளே வந்துடும். அடுத்ததாக உருக்கு ஆலைகள். அதாவது வந்து இந்த உலோகங்களை உருக்கி அதுலேருந்து மெட்டீரியல்ஸ் எடுக்கிறது. உதாரணமாக இந்த இரும்புலாம் உருக்கி வீடு கட்டுறதுக்கு இந்த டிஎம்டி பார்லாம் தயாரிப்பாங்க பாருங்கள், அந்த ஆலைகள் வைக்கிறது, அந்த ஆலைகளில் வந்து வேலை செய்கிறது, இது போன்ற அமைப்புகள். சரிங்களா? இப்போது கொடுக்கப்பட்ட அத்தனை விஷயங்களையுமே செவ்வாய் பகவானால் ஒரு ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய தொழில்கள். சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.